கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தற்போது உயிரிழந்த சம்பவத்தில் ரூபாய் 8 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழகம் முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தற்போது நிவாரண தொகையாக அதாவது குழந்தையோட பெற்றோரிடம் 8 லட்சத்திற்கான உத்தரவு நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டிக்கு ஐடி அமைச்சரான குமார் என்பவர் நேர்ல வருகை தந்து அதன் பின்னர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்த குழந்தையினோட பெற்றோரிடம் நலம் விசாரித்து அதன் பின்னர் ஆறுதல் கூறி அதன் பின்னர் அரசு நிவாரண தொகையாக 8 லட்சத்திற்கான அந்த உத்தரவான நகலை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பின்னர் இதனுடன் அப்போது மாவட்ட ஆட்சியர் கவிதா, அதே போன்று கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏவான விஜயகுமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனங்கள் தெரிவித்தனர். இந்த வழக்கானது நேற்று பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில இந்த விவகாரத்துல ஒருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருந்தார். அவரும் பீகாரை சேர்ந்த 19 வயது இளைஞர் தான். அவரும் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவல்ல அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த குழந்தைக்கும் நேற்று பிரேத பரிசோதனையானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில நடைபெற்றது. அப்போது அவருக்கு அடக்கம் செய்வதற்கான வழிகள் கூட தெரியாமல் இருந்த நிலையில காவல்துறையினர் அவருக்கு சில பண உதவிகளும் வழங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் தான் பொன்னேரியில அவங்களோட சம்பிரதாயத்தின்படி அவங்க பெற்றோரோட வேண்டுகோளுக்கிணங்க அந்த அடக்கமானது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது அரசு நிவாரண தொகையாக 8 லட்சத்திற்கான உத்தரவு நகலானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியின் சார்பாகவும் இழப்பீடானது வழங்க திட்டமிட்டப்பட்டிருக்கு. மேலும் மற்றொரு அரசு தொகையும் வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.